இனி வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு அழைக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை. தமிழக சட்டசபை பாருங்க, காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், முத்துராமலிங்க தேவர், அறிஞர் அண்ணாதுரை இவரெல்லாம் இருந்த சட்டசபை இனி புஷியானது, அப்புறம் வந்து ராஜ்மோகன், அப்புறம் ஆதவர்ஜுனா இவர்களுக்கு கூட சட்டசபையாக இது மாறி இருக்குது. என்னம்மா செக் பண்ணி பாத்துட்டியா? செக் பண்ணிட்ட, பழகாலத்து சேர்தா சார். 2000 4000 6000 8000 சிம்பிளிக்கு பிள்ளையாட்டி சிம்பிளிக்கு. அடுத்தடுத்து தமிழக சட்டசபை பயங்கரமா இருக்கும், ஃபன் மோட்ல இருக்க போகுது. அதாவது வைப் பண்ணுக்கு போறோம்ல, இனிதான் ரியல் வைப் இருக்கு. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன், ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? அதாவது வைப் பண்ணுக்கு போறோம்ல, இனிதான் ரியல் வைப் இருக்கு. கையெடுத்து கும்புற தளபதி அவர்களே, தயவு செஞ்சு சாரி தளபதி மன்னிச்சுக்காங்க. முதலமைச்சர் அவர்களே, தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நம்ம நாட்டு பெண்களை காப்பாத்துங்க. மக்கள் உங்களை நம்பி உங்களை பொறுப்புல உட்கார வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு நம்ம நாட்டு நீங்க தான் காப்பாத்தணும். என்ன சொன்ன? நம்ம நாட்டு பெண்களை காப்பாத்துங்க. மக்கள் உங்களை நம்பி உங்களை பொறுப்புல உட்கார வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு நம்ம நாட்டு நீங்க தான் காப்பாத்தணும். கொஞ்சம் பாரு. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வோம் என வாக்குறுதி அளித்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் அந்த சிறுமி அந்த பகுதியை சேர்ந்த தாவேகா வட்ட செயலாளர் தினேஷ் என்கின்ற பாம்பு தினேஷ் என்பவர் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். இதனை பார்த்த அந்த தினேஷ் சிறுமியை வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் நடந்த சம்பவத்தை வெளியில் சொன்னால் கழுத்தை நிறுத்தி கொன்று விடுவேன் என்றும் மிரட்டியிருக்கிறார். கொலை பண்ணி ரத்தம் குடிக்கிறார். ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. பெண்கள் பாதுகாப்புல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேக நிர்வாகி பாம்பு தினேஷ் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆர்கே நகர் தாவேக எம்எல்ஏ மரிய வில்சனின் ஆதரவாளர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி சரி வா 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 வா. என்ன கழுதையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா? பிரபல சினிமா தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி உயிரிழப்பு. நடிகர் ஜீவா ஜித்தன் ரமேஷின் தந்தையான ஆர்பி சௌத்ரி விபத்தினால் உயிரிழந்தார். மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனோ சொன்னாங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. அதுதானே இப்போ நீங்க ட்ரெண்டிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அது டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது. அவர் தான் இந்த நேரத்தில் இந்த மாதிரி டைலாக் ஒன்று போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஐயா கரெக்ட் தானே? உங்க அப்பா ஆர்பி சௌத்ரி செத்து போட்டாலும் வச்சுக்க, இல்ல கோத்தா செத்து போட்டா, அப்ப யாரோ அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அழுவுறீங்க. நீங்க உங்க அண்ணன் ஒருத்தன் உருப்பா இருக்கான் பாரு அவனா, அல்லது உங்க வீட்டுல இன்னொரு ஒரு அண்ணன் இருக்கான் பாரு அவனோ அடிச்சுக்கிட்டு அழுகும் பொழுது அது ட்ரெண்டிங் ஆகுது. அதை நாங்க எடுத்து படிச்சு சொன்னீங்களா? கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? அதை கிண்டல் கேலி பண்ணி ஜாலியா நாங்க ரீல்ஸ் பண்ணி வீடியோவில் நாங்க ரோஸ்ட் பண்ணி இல்ல நாங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் பொழுது அதை ட்ரால் மெட்டீரியலா பயன்படுத்தி அல்லது திரைப்படங்கள் வரும் பொழுது ட்ரெண்டிங் தானே, அதை நாங்க படத்துல வச்சுக்கிட்டு நாங்க ட்ரெண்டிங்கா எல்லாம் ட்ரெண்டிங் தானே பாஸ். இப்ப எல்லாம் ட்ரெண்டிங் தானே, ட்ரெண்டிங்கை தூக்கி வச்சுக்கிட்டோம் அவ்வளவுதானே. அப்போ உன் வீட்டுல ஒருத்தவன் சாகும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்து அதை அவனால ட்ரெண்டிங்னு சொல்லி பயன்படுத்தும் பொழுதுதான் உனக்கு அந்த வழி தெரியும்னாக்க அதை நாங்க செய்ய தயாரா இருக்கோம். எனக்கு ஒன்று உணர்த்தணும்ல. உங்க அப்பனா கோத்தால சாகும்போது சொல்லு, நாங்க பாக்குறோம் யார் அழுவுறீங்கன்னு வீடியோ வரும்ல, அப்ப நாங்க ரீக்ரியேட் பண்ணி நாங்க ரீல்ஸ் பண்ணி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை விட்டு நம்ம ரீல்ஸ் பண்ணி நம்ம ஜாலியாக அதை ட்ரெண்ட் பண்ணி அதை படத்தில் வச்சு என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு 41 உசுறு எவன் விட்டு உசுறா, நான் உங்க வீட்டு உசுறு இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். விஜய் முதலமைச்சர், புஷியானது உள்துறை அமைச்சர், ஆதவர்ஜுனா கல்வித்துறை அமைச்சர், லெப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர். நாடு விளங்குமா? கற்பனை பண்ணி பாருங்க.
இந்த ரசிகர்கள் 36 பேர் 36 துறைக்கு அமைச்சராகி 100 செல்வராஜ் ரூபாய்வான். நான் முதல் கையெழுத்து என் தலைவர் போடுற கையெழுத்து எல்லாம் தான். நம்ம கையெழுத்துலாம் பெருசாலாம் கிடையாது. நம்ம நாட்டுக்கு சளி பிடிச்சிருச்சு, இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? காமாட்சி விஜய் சிஎம் ஆனதுல அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த தடவை டீலிமிட்டேஷன் நடந்த மாதிரி இந்த தடவை ஏதாவது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். வீட்டுல ஃபர்ஸ்ட் கழுவ சொல்லிச்சு, அப்புறம் மத்தவங்கள்ட்ட வந்து கழுவலாம். அவர் இருக்கிற போஸ்டிங்க்கு 1னா 9 கூட வச்சுனா கூட எங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஏன் பாஸ்னல நோன்றீங்க? நீங்க எழுதி வச்சுக்க, விஜய் ரசிகர் ஒண்ணு மட்டும், அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துல நீ திரிசாவை சின்னமானு கூப்பிட நிலைமை வராட்டி எழுதி வேண்டாம். திரிசாவை சின்னமானு 10 வருஷம் நீ இன்னைக்கு எங்க கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூத்தியா வச்சாலும் முட்டு கொடுக்குற. நீ கூட்டணி வச்சாலும் கூத்தியா வச்சாலும் கடைசிக்கு முட்டு கொடுத்தேன் ஜாவ. 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீ திரிசாவை சின்னாயின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, சின்னமானு கூப்பிடக்கூடிய நிலைமை, தியாக தலைவின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாகும். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்னது பண்றேன் பண்ணிட்டு ஏன் டென்ஷன் ஆற? நீ என்ன கேக்குற? நீ டாய் பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. நீ காங்கிரஸ் பார்ட்டி டிவிகேவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று முடிவு செய்திருக்கிறார்கள். எதிரிகிட்ட கூட தூக்கி இருக்க கூடாது. அந்த அடிப்படையில் வந்து இது வந்து முதுகில் குற்றுதல் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். இது திமுகவுடைய முதுகில் அவங்க குத்துல, தமிழ்நாட்டு மக்களுடைய முதுகிலே குற்றி இருக்கிறார்கள். நீங்க மாறி மாறி சுட்டப்ப இறங்குற தோட்டா வலிக்கலடா, துரோகம் தான் வலிச்சது. அதே போல இந்த மேண்டேட் ஓட்டு போட்டார்கள் அல்லவா மக்கள், அவர்கள் முதுகில் காங்கிரஸ் குத்தி இருக்கிறது. துரோகத்தோட வலி தெரியுமா? நீங்களே எப்படி பண்ணா இனி யார்டா பார்த்து பழகுறது? துரோகி. காங்கிரஸ் தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவா? காங்கிரஸ் தலைமை எடுத்த முடிவு அப்படின்னா இதை அவர்களே அறிவிச்சிருக்கலாமே. அதை வேற ஏன் இல்ல, இதை வந்து முடிவு செய்வது தமிழ்நாடு காங்கிரஸ் இதை முடிவு செய்ய வேண்டும், இப்படித்தான் எல்லா முடிவுகளையும் காங்கிரஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறதா? கூட படுத்துக்கொண்டே தூங்கும்போது தலையில கலத்துக்கு போற துரோகம் நான் காமிச்சிட்டல. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருகிறது. இப்போ காங்கிரஸ் ஒரு அன்ஸ்டேபிள் அலையன்ஸ் பார்ட்னர், காங்கிரஸை நம்ப முடியாது அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டார்கள். ஒன்னு எரிச்சிரோட்டா பச்சை துரோகி. அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் கையெழுத்து போட்ட மை காய்வதற்குள்ள கட்சி மாறி இவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி, இதையெல்லாம் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். நீங்க வந்து தவேகா மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது உங்களுக்கு, 2029 கூட இருப்பாங்க, அவர்கள் தான் எங்கள் எதிர்காலம்னா தைரியமா தலைமையில இருந்து அறிவிக்க வேண்டியதானே? வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது வந்து இந்த லாங் ரன் காங்கிரஸ் உடைய நம்பகத்தன்மை என்னவாகும்? இப்ப திமுக இந்த 5 எம்எல்ஏக்களை வைத்து திமுகவுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. திமுகவுக்கு இதனால லாபமோ நட்டமோ கிடையாது. ஆல்ரெடி தேர்தலிலே நாங்கள் தோல்வியுற்று இருக்கிறோம். 2 அமைச்சர் பதவிக்காக ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் காங்கிரஸை ஊத்தி மூட முடிவு செய்து விட்டீர்களா? கோத்தல விச வச்சு கொன்னு கொளுத்திருப்படா.
உன்னால அச்சு செருப்புல எச்சிரி முறை ஒன்னால அடிக்கலாம்டா. நானும் கட்டவனே. அவசரடியாக கந்தர்கோலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இதனால பெரிய பாதிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு வரும். அதுதான் நம்ம டேலண்ட். இப்ப பாரு வசமா ஆப்பு வச்சுடுறேன். அப்பா என்ன தலையெல்லாம் சும்மா கின்னு இருக்கு. தாவேக நிர்வாகியின் அறிவுறுத்தலை மீறி பாலால் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய தாவேக எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற மறுநாளே சர்ச்சையில் சிக்கிய ராயபுரம் எம்எல்ஏ விஜய் தாமு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? தமிழங்கோடி தலைவங்கோடி. இன்னுமா நீங்களாம் உயிரோட இருக்கிறீங்க? நாங்க ஏன்டா சாவணும்? அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் நதான்டா சிஎம். அடுத்த 5 வருஷம் இல்ல, அடுத்த 10-15 வருஷத்துக்கு விஜய் நதா சிஎம். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி அப்படி? ஏன்னா ஒரு அரசால மக்களை அறிவாளி ஆக்குறது தான் கஷ்டம். What do you mean? அது ஒண்ணும் இல்ல, ஐயா மோடி ஐயா இருக்கிறாருல, அவரோட மாடலும் விஜய் ஐயா மாடலும் ஒரே மாடல். எப்படி? மோடி ஐயா பிரஸ் மீட்டே கொடுக்கல, விஜய் ஐயாவும் பிரஸ் மீட்டே கொடுக்கல, அவரும் ஜெயிச்சிட்டாரு இவரும் ஜெயிச்சிட்டாரு. ஆமா எப்பா இந்த விஷயம் தெரியாம மோடி ஐயா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுவேன்னாரு. 15 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் வரல. ஐயா விஜயம் 8 கிராம் தங்கம், குழந்தைக்கு மோதிரம், வீட்டுக்கு 6 சிலிண்டரு, இப்படி எக்கச்சக்க இது திட்டங்கள் சொல்லியிருக்காரு. அது வருமா? விஜய் நான் கண்டிப்பா பண்ணுவாரு. அதெல்லாம் உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயட்டு உஜாரு வாங்காசு உஜாரு உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு. என்ன பாட்டு சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? அப்படி அதெல்லாம் பண்ணுவார். நான் முழுசா நம்புறேன், விஜய் நான் ஆதரிக்கிறேன். பண்ணலாம் கேள்விகள் கன்ஃபார்ம். என்ன கேள்வி கேட்ப? இந்த டீலிமிட்டேஷனு சத்தியமா அதெல்லாம் கேட்க மாட்டேன். இனிமேல் அதெல்லாம் கேட்டு என்ன யூஸ்? பார்த்தா